வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் கபில முனிவர் சிந்தாமணியை கொண்டு ஒரு அழகிய நகரத்தை உருவாக்கினார். இதனால் சிந்தாமணி மீது கணனுக்கு ஆசை ஏற்பட்டது. தனது ஆசையை முனிவரிடம் தெரிவித்தான். ஆனால் கபில முனிவரோ அதனை கொடுக்க மறுத்தார். ஆனால் சிந்தாமணி மீது உள்ள அதீத ஆசையால் அவரிடமிருந்து பலவந்தமாக அதனை பறித்து கொண்டான். இதனால் கபில முனிவருக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டு, அடே பேராசை கொண்டவனே, நீதி இல்லாமல் என்னுடைய சிந்தாமணியை பறித்த உன்னை நான் வணங்கும் கடவுளான விநாயகப் பெருமானே உன்னை பழித்திருப்பார் என்று சபமிட்டார். ஆனால் அதை சிறிது கூட காதில் வாங்காமல் அலட்சியமாக ஒதுக்கிவிட்டு கணன் தன் பரிவாரங்களோடு நாட்டிற்கு சென்று விட்டான். மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த கபில முனிவர் விநாயகப் பெருமானை நோக்கி தீவிரமாக தவமிருந்தார். அவர் முன்பாக தோன்றிய விநாயகப் பெருமான், கணன் பிடுங்கி சென்ற சிந்தாமணியை நான் உனக்கு மீட்டு தருகிறேன் என்று வாக்களித்து மறைந்தார். அன்றிரவு கணனுக்கு ஒரு அபசகுரமான கனவு வந்தது. அக்கனவில் கபில முனிவர் அளவற்ற சேனைகளோடு படையெடுத்து வருகிறார். அவருக்கு உறுதுணையாக 4 கரங்களுடன் ஒருவர் வருகிறார். அவரது பானங்களுக்கு கணனின் சேனைகள் கொத்து கொத்தாக சாகின்றன. கணன் அவருடன் நேருக்கு நேராக போர் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த 4 கரத்தான் மழுவாயுதத்தை கணன் மீது எரிய அது அவனது தலையை அறுத்து தள்ளுகின்றது. இதனால் திடுக்கிட்டு எழுந்த கணன் அதனை தன் தந்தையிடமும் தன்னுடைய மந்திரிகளிடமும் பரபரப்பாக தெரிவித்தான். அவனது மந்திரிகள் அனைவரும் ஆளாளுக்கு ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தனர். உங்களை வெல்ல இவ்வுலகில் யாருமே இல்லை, நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம் என்று இன்னும் அவனை மேலே தூக்கிவிட்டனர். 4வது மந்திரியான விதந்து ஒரு படி மேலே சென்று, இப்பொழுதே நமது படைகளை அனுப்பி கபில முனிவரை கைது செய்து சிறையில் அடைத்து விடுவோம் என்று ஆலோசனை கூறினான். கெட்ட நேரம் வந்து விட்டால் புத்தி கெட்டு விடுவது இயல்புதானே. கணன் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? விதந்து கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கபிலனுடன் யுத்தம் செய்ய படைகளை திரட்ட உத்தரவிட்டான். இதனை அறிந்த அவனது தந்தை அவனை தடுத்து புத்திமதிகள் கூறினார். ஆனால் அவனோ அதனை காதில் வாங்கவே இல்லை. கபிலரின் ஆசிரமத்தை நோக்கி தன் படைகளுடன் புறப்பட்டு சென்றான். கபிலர் விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருந்த சமயத்தில் தன்னுடைய சீடர்கள் மூலமாக கணன் போருக்கு புறப்பட்டு வருவதை அறிந்தார். பகவானே, எனக்கு எந்த துன்பமும் நேராமல் நீங்கள் தான் காத்திருள வேண்டும் என்று விநாயகப் பெருமானை தொழுது வேண்டினார். கபிலரே, கவலை வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி போருக்கு செல்ல தயாரானார். இதனை அறிந்த சித்தி தேவியார், நாதா, இதற்காக தாங்கள் செல்வதா? நான் சென்று அவனை வென்று வருகிறேன் என்றாள். விநாயகப் பெருமானும் அதற்கு அனுமதி வழங்கினார். போர்க்களத்திற்கு தன்னந்தனியாக வந்த சித்தி தேவியரை கண்ட கணன் ஒரு நிமிடம் ஆச்சரியமடைந்தான். கணனுடைய போர் வீரர்கள் அனைவரும் சரமாரியாக வந்து அவள் மீது போர் தொடுக்க ஆரம்பித்தனர். உடனடியாக சித்தி தேவியார் பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்களை உற்பத்தி செய்தார். இதனை கண்ட அவனுடைய போர் வீரர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து, என்ன மாயமாயிருக்கின்றது என்று வியந்து பார்த்தனர். தேவியால் தோற்றுவிக்கப்பட்ட வீரர்கள் அனைவரும் பல்வேறு விதமான ஆயுதங்களினால் கணனுடைய படையை சின்னாபின்னமாக்கினர். ஆனால் சிறிது நேரத்திலேயே கணனுடைய கை ஓங்கியது. இதனை அறிந்த தேவி தன்னுடைய மகனை போன்று ஒருவனை உருவாக்கினாள். அவன் லட்சக்கணக்கான ஆயுதங்களை கொண்டு எதிரிகளை நிர்மூலமாக்கினான். கணனுடைய படைகள் 4 பக்கமும் சிதறி ஓடின. அந்நேரத்தில் கணனுடைய 2 மகன்களாக சுலபன் சுலபானி ஆகிய இருவரையும் சிறைபிடித்து விநாயகப் பெருமானின் முன்பாக நிறுத்தினான். இதனை அறிந்த கணனுக்கு கோபமானது தலைக்கேறியது. அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளை அறிவோம்.